ஹலோ ஆல், வெல்கம் டு பூர்ணிஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு டிப் தான், பூஜா பாத்திரங்கள்லாம் எப்படி கழுவலான்னு. ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் உங்கள் பூஜை பாத்திரம் வந்து தங்கம் மாதிரியே தகதகன்னு ஜொலிக்கும். ஃபஸ்ட்டு பூஜை பாத்திரத்தில் வச்சுருக்கிற அந்த மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் ஒரு டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துகிட்டு, நான் இதுக்கு ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் வீட்லேயே. 1 ஸ்பூன் அளவுக்கு இந்த சிட்ரிக் ஆசிட் பவுடர், நம்ம லெமன் சால்ட்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அது 1 ஸ்பூன், கோதுமை மாவு 1 ஸ்பூன், அரிசி மாவு 1 ஸ்பூன், 3யும் ஈக்குவலாக கலந்து வச்சுருக்கிறேன். அதை எடுத்துக்குவேன் 1 ஸ்பூன். அது கூட புளி பேஸ்ட் கொஞ்சம், சபீனா கொஞ்சம். ஃபஸ்ட்டு அந்த பவுடர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருக்கிறதையும் புளியையும் மிக்ஸ் பண்ணி எல்லா பூஜை பாத்திரத்துலேயும் நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கணும். நல்லா தேய்ச்சி வச்சுட்டு, நீங்கள் லெமன் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அந்த லெமனில் சபீனாவை தொட்டு தேய்க்கலாம், இல்லைனா வெறும் சபீனாவே இனஃப். சபீனாவை தொட்டு நல்லா எல்லா பாத்திரத்துலேயும் பூஜை பாத்திரத்துலலாம் இது பண்ணுங்கள். ஏன்னா நம்மளோட பர்சனலாக கை டச் பண்ணும்போது தான் அந்த நல்லா பளபளன்னு ஜொலிக்கும். நல்லா தேய்ச்சிட்டு வாஷ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பாருங்கள், காப்பர்லாம் அப்படியே நல்லாவே பிங்க்காக இருக்கும். இதில் என்ன டிப் அப்படின்னா, லாஸ்ட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் நம்மளோட ஆரோ வாட்ரு, இல்லை மழை வந்துச்சுன்னா நீங்கள் மழை தண்ணியை கூட எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து அதில் போட்டு வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் அதில் டிப் ஆனதுக்கப்புறமா, நல்லா தண்ணியில் அதில் இருந்ததுக்கப்புறமா தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுட்டு ஒயிட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துருங்க. ஈரமே கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் நல்லா அந்த வெட்னஸ் எல்லாம் போனதுக்கப்புறம் பாருங்கள் எப்படி ஜொலிக்குதுன்னு. இதுக்கு நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு சாமிக்கு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்தெந்த மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ. பட் நான் டேம் ஷுர் சொல்கிறேன், 1 மந்த் ஆனால் கூட இந்த பித்தளையோட கலர் மாறவே மாறாது. நான் எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை ரூமில் கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டேன். நான் ஆஃபீஸ் கோயிங்கனால எவ்ரி வீக் பண்ண முடியாது. நான் இந்த மாதிரி ஒரு தேர்ஸ்டே பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னா இது ஒரு மந்த்துக்கே நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ஃபாலோ பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.